ஒரு கர்நாடிக் சங்கீதத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க என்னைய. சரி, நானும் போயிருந்தேன். மக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு 4-5 நாய்க்குட்டிய மக்கள் வந்தா 4-5 நாய் வரும்ல, வந்துருந்துச்சு. வந்தாங்களே இவரும் கர்நாடக சங்கீதம்னா எப்படி இருக்காங்க அவரு சொல்லி முடிச்சோன்னா இந்த ஆளு சுத்திய விட்டுட்டாரு. நாய் சுத்திய பிடிச்சுக்கிச்சு, அது ஜோரா பிடிச்சுக்கிச்சு, இந்த ஆளு சுத்திய விட்டுட்டாரு. அதுல ஆண்டு வண்டி யாரா வாச்சேன்னு பாக்குறேன். சுந்தரவண்டி வேற எந்த மோரைக்கு வேற என்ன மாட்டேன். பிஞ்சாலும் விட மாட்டாரு. மேலூர்ல பஞ்சு மிட்டாய் விற்கிறாளா மாமா? என் கதையை கேளு மாமா. சரி, நீ வந்து என்னாச்சு? இல்ல மணக்குதானே பார்த்தேன். கதை மணக்காது சொன்னா கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாப்பா. இல்ல மாமா, நானும் வளவளான்னு இருக்கப்பா. என் கதையை கேளு மாமா. சொல்லுமா. எல்லாரும் போல நானும் ஆசைப்பட்டேன். எல்லாரும் போலதான் நீ ஆசைப்பட்டிருப்ப. நானும் ஆசைப்பட்டு 400 கல்யாணம் பண்ணேன். 400 கல்யாணமா? இது என்ன வம்பா இருக்கு? இவ்வளவு நேரம் இப்ப ஜோரா கையை கேட்கிறேன். நான் ஒரு கல்யாணம் பண்ணேன் மாமா. நான் ஒரு கல்யாணம் பண்ணேன். சரி, நானு யார கல்யாணம் பண்ணேன்னு மைச்செட்டுக்காரல தான் முத கல்யாணம் பண்ணேன். ஏன் அவர் மேல கண்ணா இருந்துச்சா? அவன் தான் மூதேவி கட்டிங் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு எங்கேயும் போய் படுத்திருக்கேன். வந்துட்டேன் கல்யாணம் பண்ணேன் மாமா. சரி, எதுக்கு? அவன் தான் கலரா சொருவாங்க. ஆஹா, கலரா வயர சொல்லிடுவாரா? சொருவான்னு நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன். சரி, பழக்க தோசை முண்டைக்கு விட்டு போகல மாமா. சரி, நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த முதலிரவு சரியாக 10 மணி அளவில் நடைபெற இருப்பதால் ஆங்காங்கு இருக்கும் முதலிரவு காணும் ரசிக பெருமக்கள் அனைவரும் திரளாக வந்து எங்களது முதலிரவை காணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாமா, ஏப்பா இதையுமா முதலிரவு விளம்பரப்படுத்துவாங்க? அவன் வெள்ளச்சட்டை போட்டு பச்சை வெட்டி கட்டிக்கிட்டு போறவனா இருந்தா நான் என்னமா பண்றது? வாங்கி தராத அளவுக்கு நான் பேசுவேன். சரி, அவன் அப்படி சொல்லிட்டேன். பார்த்தா கூட்டம் கட்டிக்கிட்டு எது கல்யாணத்துக்கு கூட 150 பேர் தான் வந்தாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டது 5000 பேர் சன்னலுக்கு எல்லாம் முதல்வருக்கு விளம்பரப்படுத்துறதுல இவ்வளவு பேர் கூட்டிருச்சா? சரி சரி, சரி பார்த்தா பார்த்துட்டு போறாங்கன்னு நானும் கல்யாணம் பண்ணி சரி
ஒரு வாரம் ஆச்சு மாமா. ஒரு வாரம் வரையும் முதுக தைக்கிறது என்ன, நான் பாத்திரம் கழுவ போனா அவன் வந்து வெள்ளச்சட்டையா நீ வெள்ளச்சட்டை தானே நீ வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறான். சரி அவ்வளவு வெள்ள ஆவரா அப்படின்ட்டு ஒரு வாரம் ஆச்சு மாமா. ஒரு வாரத்துக்கு அப்புறம் கை வலிக்குதுன்னு சொன்னேன். சரி எட்டி இது மிதியா மிதிச்சான் பாரு. ஏமா ஒரு வாரமும் பொறுமையை ஜோதிச்சிருக்க வருவேன். ஒரு வாரத்துக்கு முதிச்சிருக்கானே அதோட. சரி இந்த சரி வேற ஆளை கல்யாணம் பண்ணேன் மாமா. சரி சித்தி வாங்கி தருவீங்க. இல்ல மாமா சித்தி சரியில்லைன்னு. ஓ சித்தி சித்தி சரியில்லை வேற சித்திய பாப்பா. ஆமா அப்படின்ட்டு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணேன். இது நல்லா இருக்குமே. ஆமா அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி நானும் மாசம் ஆயிட்டேன். ஏய் சுந்தரமூர்த்தி எத்தனை மாசம் இருக்கு இருக்கு உனக்கு இருக்குடா. நாளைக்கு இருக்குடா சம்பளம் வாங்க முடியாது எனக்கு வந்து. ஆமா சரி கல்யாணம் பண்ணி மாசம் ஆயிட்டேன். மாசம் ஆனோட இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றது? அவனுக்கு 150 ரூபா சம்பளத்துக்கு அவன் 4 மாசங்கிறேன். நாளைக்கு அதுலயும் குறைய போகுது. ஆமா சொல்லிட்டேன். சரி மாசமா இருக்கேன்னு சொல்லுவேன். அப்படியே மூதேவி என்ன சொல்றேன், என்னது செயல் இல்லை எதிர்கட்சிக்காரன் செயலுங்கிறேன். எது எதுல எதிர்கட்சிக்காரன் செயல்? அது என்ன காரணம் தெரியுமா? சுந்தரமூர்த்தி ஆளு மாதிரி இருந்திருப்பான் போல. ஆஹா அந்த பப்புனுக்காரனை கூட்டி அந்த 3 பேர் கொண்டாடிக்கிட்டே விட்டு விட்டு அவன் நாடகத்துக்கு வந்துடுறாங்க. ஆமா அந்த இருக்க நம்பர் எடுக்க இனி யாருக்கு அடிப்போம். ஆமா ஆனா இருக்கிறதுலே எங்க மாமா மாதிரி ஆகும். மாமான்னா மேலூர் சரியத்திலே எங்க மாமா சுந்தரமூர்த்தி மாதிரி ஆகாது. 24 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆமா மேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்க யாரு மக்கள் யாரு போனாலும் மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கருப்பு கலர் பேக் போட்டுக்கிட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு நிப்பாரு. பயப்படாது. எதுக்காக எதுக்கு நிக்கிறாரு? இப்ப நாடகம் யாரும் பஸ்ல ஏறுறதுக்கு புக் பண்ண நாடகம் புக் பண்ண கோச்சுக்காதியா. எங்க மாமா அந்த மாதிரி தவறான இல்லை செய்தியும் அவருக்கு சரி வர. ஆமா அப்புறம் மாமா நாங்க எல்லாம் காட்டுக்கு காவலுக்கு போலாம்னு இருந்திருக்கோம். நான் மட்டும் மச்ச மாதிரி இல்ல மச்ச இது பாகிஸ்தான்காரன் சுத்த ஓட்ட. நீ வாடகை நீ எவ்வளவு வாடகை என் கழுவங்கறி வந்தனால நீ வாடகை தெரியும். அப்புறம் அடியே டார்லிங் கண்ணு தெரியலையோ? கொள்ளை எனக்கு என்னது கொள்ளை எனக்கு கொள்ளையில வச்சா கடவுளே 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 ஐயப்பா பொம்பளை எனக்கே ஒரு மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி அழகு எப்ப பார்த்தாருன்னா விடுவாரா? உங்களுக்கு ஏத்த பொண்ணு உன்னைய விட என்னைய விட தொப்புல அது ஒண்ணா இருக்குது. மாமா அவளை வந்து கண்ணு கருத்துமா பாத்துக்கிறீங்களா? என் தங்கச்சிய ஆரம்பிக்காத இரு அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க தள்ளி நின்று அடி இரு. பொம்பளை கிட்ட கட்டி பிடிச்சா ஒண்ணும் நடக்காது. உனக்கு புல்லு பிறக்க வேணாமா? மைண்ட் மாமா உன்னைய பார்த்து அவரே வெட்கப்படுறாரு. மாமா உங்களை தேடி வர்ற அப்படியே பிடிச்சுக்கங்க விடாதீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. அடி மானங்கட சிரிக்கி நம்ம எதுக்காக அனுப்புனாங்க இங்க? எதுக்கு போக அனுப்புனாங்க? காட்டுக்கு காவலுக்கு போக அனுப்புனாங்கல்ல. நீயும் மைனி செட்டுக்காரர்கிட்டயும்
யார் பேரை வைப்ப? நீ ஏற்கனவே 4 பிள்ளைக்கு யாரு பேரை வச்சிருக்கியா அவர் பேரை வச்சு விடு. ஐயப்பா ஏய் நீ எல்லாம் சொல்லு ஏத்துக்கிறேன். சின்ன பிள்ளை நீ எவனை சொன்ன இந்த கூட்டத்துல? மைக் செட் மாமா சொன்னேன். இவன் பேரை எதுவும் சொல்லி தொலைக்கிறாரு. அவரு சாந்த குடிக்குமையா எதே பாக்குறான்னு பாரு அவன். இரு 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 எல்லாத்தையும் விட அந்த அவர்தான் உன்னை குறுக்குறுன்னு பாக்குறாரு. அங்க பாரு அங்க பாரு உங்க மச்சானே பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? எது கீரானா? நான் தான் அந்த அண்ணன் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அண்ணன் பிடிச்சிருக்கானே? அவன் உனக்கு சித்தப்பா முறை வேணும். சித்தப்பாவா? சித்தப்பா ஐயோ போயிட்டியா? நாதல் கேள்வி நின்றேன். சித்தப்பா இந்த மாதிரி ஒரு சித்தியை நீங்க இதுல ஏத்தி விட்டுருப்பீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. பிள்ளை வந்துட்டாளா பக்கலையும் தெரியல. சரி நம்ம அம்மா கூப்பிடணும்ல? ஆமா கூப்பிடணும்ல. நம்மளே பேசிட்டு இருந்தா அப்படி காட்டாதடி. ஐயப்பா அங்க பாரு வீடியோ எடுக்கிற ஒரு ஆள் தோர்த்துட்டு இருக்காரு. ஏண்டி சொல்றீ கூப்பிடு. நம்ம காவலுக்கு வந்திருக்கோம். ஆமா காவலுக்கு வந்திருக்கோம்ல. வந்திருக்கோம். எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை உனக்கு? எனக்கா இதெல்லாம் அடக்கொடக்கமா இருக்கணும்னு எனக்கு யாரு அந்த வீடியோ எடுக்கிறவரும் உன்னைய விடாம பாக்குறாரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள உன்னைய கெருப்பு மாக்கி அனுப்பிடுவாரு. ஆளுக்கு 6 லிட்டர் வேணா தப்பிட்டு அந்த கூட அவருக்கு தப்புவாரு. ஆனா இவ்வளவுக்கு ஏன் எதுக்கு நீ வந்திருக்கோம்? எனக்கு என் ஆசையை கேள்வி. நான் ஒரு 4 பேர்ட்ட போலாம்னு இருக்கேன். யாரோ இருக்க? உனக்கு மாப்பிள்ளை பார்த்து. எனக்கு மாப்பிள்ளை ஆல்ரெடி என் மாப்பிள்ளை இருக்கிறாரு. மாப்பிள்ளை பார்த்து நான் போகலாம்னு இருக்கேன். எனக்கு மாப்பிள்ளை பார்த்து நீ போகலாம்னு இருக்கியா? நீயே பார்த்துட்டு நீயே போக வேண்டியதானே. என்னைய வச்சு நீ எதுக்கு போற? ஆமா போன வாரம் வேற ஆளை கூட்டி வந்தேன். இந்த வாரம் வேற ஆளை கூட்டி வந்தேன். போன வாரம் அவரோட தம்பி, இந்த வாரம் இவர் அண்ணன். உன் புருஷனை எப்போ கூட்டி வருவ? ஏன் புருஷனை தாண்டா கூட்டி வந்திருக்கேன். போன வாரம் அவரோட தம்பியை கூட்டி வந்த. சரி இந்த வாரம் அவரோட அண்ணனை கூட்டி வந்த. சும்மா நீ வேற நல்லா இருக்கணும். கும்மி அடிச்சு விட்டு போயிடாது. வீட்டுக்கு போகிறீங்க பாய்க்கு என்னன்றது. சரி இந்த ஆறுகாரில மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை? இந்த கண்ணை கசக்குறாரு அந்த மாப்பிள்ளையா? பீடி ஊதுற அழக பாரு. அந்த ஒரு ஆளு அவரு உன்னைய பார்த்து ஸ்டைல அப்படி ஊதுறாரு. நான் என்ன தெரியுமா பதிலி பண்ணுவேன்? நேரம் விடாத அவரை பாரு முதல்ல. நான் எதை ஒன்னாலும் இவனுக்கு என்னமோ நீர் கடுப்பாடா உனக்கு. ஐயப்பா நம்ம 2 பேரும் பொம்பளை தானே. சரி ஆமா நான் எப்படி அடக்கொடக்கமா இருக்கேன்? இதுதான் அடக்க உடக்கமா? பார்த்தாலும் பார்த்தேன் உன்ன மாதிரி ஒரு அழகிய அடக்க உடக்கமா இருக்கிறத நான் பார்த்ததே புள்ளரங்குமா. அப்படி போமா இங்க இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை. ஓ நெஞ்சுக்குள்ளே என்ன சொன்னா புரியுமா? இது பஞ்சு முட்டை அதுவும் தானே உனக்கு தெரியுமா? இங்க நான் ஆசையை சொல்ல வில்லி நல்லா இருப்ப. சொல்லு. நம்ம மேலூர் சங்கத்துல மேல கக்கூசு 2 இருக்கு தெரியுமா? அதெல்லாம் பூட்டி விட்டாங்க போய் வேலை விடாம. என்னைக்கு நீ வந்தியோ அன்னைக்கே அதை மூடிட்டாங்க. என்னைக்கு நான் வந்தேன்னா அன்னைக்கே அதை பூட்டிட்டாங்க. சரி அது எப்ப முன்னாங்க தெரியுமா? உனக்கு தெரியுமா? நானும் சுந்தரமூர்த்தியும் உள்ள போய் கிட்டிக்கும் படிச்சுக்கிறேன். சுந்தரமூர்த்தி மட்டும் இல்ல, இந்த பொட்டிக்காரு, அந்த ஆல் ரவுண்டு, இந்த தாளக்காரு, இந்த மிருதகம், அவங்க எல்லாம் கைமுட்டி நம்பர் ரீ. அவங்கள ஊர உள்ள கூட்டிட்டு போனா பூட்டாம என்ன திறந்து வச்சிருப்பாங்க உனக்காக. கமிட்டி நம்பர் ரீ சங்கத்துல. தப்பா பேசாத. அப்ப அவர்தான் முதல்ல கூட்டிட்டு போயிருப்போம். மெயினா அவரே ஐயா பிரபு மாணிக்கப்பா மாணிக்கம். ஐயோ ஏமாமா லட்சுமாமா இந்த அமுதாவா மாமா அமுதாமுல்லையா. ஐயோ அடி சேலை ஒழுங்கா போடு. எனக்கு என்ன தெரியல, நீங்க என்ன செஞ்சீங்க? வெள்ளக்கமா பிஞ்சு மேல ஒழுங்கா போடு சேலை. பிடி தரத்தோடு இங்க இருக்கிற ஆம்பளையெல்லாம் பார்த்தா உனக்கு கண்ணு தெரியலையா? நீயே
நான் பாடுறேன். சிலு சிலு சிலுவன காற்று சிலு சிலு சிலுவன காத்துனா இங்க உள்பாவடை அதை சொல்லிக்கிட்டு இருந்த நீ அப்படி போயிட்டியோ. எங்கேயும் பொழப்ப தேடி மாசமாயிருவேன். நான் தான் போய் ஆனா என்ன ஒரு மன வருத்தம். என்ன வருத்தம்? போன வருஷம் தங்கச்சி ஒரு நாள் அம்மாவை கூட்டுறோம். அம்மா வந்து இந்த இடத்துக்கு சிறப்பு. ஆமா. உண்டாகும். அப்புறம் 10 மாதம் ரெண்டு புள்ள பிறந்துரும். உண்டாக போறேன். அம்மா 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 வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க, நம்ம அம்மா வந்துட்டாங்க. பிடிக்கிறதே இருக்காடா உடனடிக்க போறாதோ என்னமோ. சரி பரவாயில்லை. அப்பா என்ன சொன்னாரு? கண்ணு கருத்துமா காவலுக்கு போக சொன்னாரு காட்டுக்கு. அப்பா கண்ணு கருத்துமா காவலுக்கு போக சொன்னாரு. முதல்ல யார்கிட்ட சொன்னாரு? அப்புறம் என்னகிட்ட சொன்னார். அப்பா அவன்கிட்ட சொன்னாரா? ஆமா. ஏன்னா இடத்துக்கு தலைவியாக்கப்பட்டவள் அவ என்னிடம் சொல்லணும். ஆனா வந்து உங்கள்ட்ட தனிமையா சொல்லியிருக்காரு. என்னைய தானே உங்க அப்பா வச்சிருக்காரு, அதனாலதான் என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்படின்னா தந்தை நம்பி தாய் நங்கை மகனி என் பெயர் வள்ளி என்று சொல்லக்கூடிய உடன்பிறவாத 7 அண்ணன்மார்கள். அப்படி இருக்கும்போது என்னை காவலுக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். உதவாத
7 அண்ணன்மார்கள் எதுக்கு உயிரோட இருக்கணும்? உடன் பிறவாத அண்ணன்மார்கள் அதான் 7 பேர். அப்ப என்ன சொல்றீங்க? உறவாத அண்ணன்மார்கள் 7 பேரையும் விஷத்தை வச்சு கொண்டு விடுங்களே. நல்ல வேலையா இருக்கு. அதுலயும் மூத்தாத்த அவனை முத கொள்ளு, இவனை கொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது ஆமா உன்னை பார்த்ததும் ஒரு பொறாமையா இருக்குடி. என்னமா பொறாமை? ஆமா உனக்கே ஒரு சிறப்பு, தனி சிறப்பாக வாழ்க்கணும். எப்படின்னா ஓ நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஐயோ அடாடி இருக்கு. வெட்டி வேறு வாசம் என்ன அப்படி சொல்றா? நான் ஒரு சிந்து அவ்வளவுதானா? எதுவுமே தெரியல. அப்படி இருக்கும் பொழுது சரி பரவாயில்ல, இருந்தாலும் அந்த இடத்தை பார்க்கும்போது சிறப்பா இருக்குது. ஆமா உன்னை நினைச்சு கொஞ்சம் வர்ணிக்கணுமே. இவ்வளவுதான் இடத்தை பார்க்கும்போது விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வந்தான். விளக்கு வச்ச நேரத்திலே மாமா வந்தான். பறந்து நின்ற பார்க்கையிலே லோகம் என்றான். அவன் எடுத்து இவன் குடித்து அந்த நேரம் மாத சூடியே அப்படி இருக்கும் அந்த இடத்தை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அழகு அழகு எப்படி அழகு. இந்த வனத்தை பார்க்கும் பொழுது அப்படி சிறப்பாக இருக்குது. ஆடணும் பாடணும் விளையாடணும் அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஏன் அப்படின்னா காவலுக்கு போகும் முன்னே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் காவல் காக்கலாம்ல. அவ கூந்தல பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பாசமுள்ள பாண்டியர் பாசமுள்ள பாண்டியர் அதிகட்டோ பாடல் ஆட விளையாட
எப்படி அழகு எப்படி அழகு அழகுனால எப்படி ஒரு அழகு. ஏன்னா மலர்களை பார்க்கும் பொழுது எப்படி எல்லாம் இருக்கிறது பாருங்க. செவ்வந்தி பூ, அரளிப்பூ, மல்லிப்பூ, எப்படி பூக்க ரோஜாப்பூ அப்படிதான் இருக்கும்போது செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சரி என்னக்கா ஏன் சிரிச்ச சொல்லக்கா ஒத்து பல்லக்கா அட என்னவோ என்னவோ செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சரி என்னக்கா ஏன் சிரிச்ச சொல்லக்கா ஒத்து பல்லக்கா அட என்னவோ அப்படிலாம் இருக்கும்போது ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் ச ஆலோலமே என்னடி பத்தியா என் இப்படி ஆடி வர்றது அப்படி இருக்கும்போது என்ன குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது. யாரு கடன் இருந்தாலும் அப்ப முருகனை வணங்கலாமா? வணங்கிரோமா? வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி